அதாவது சாம்சனை பற்றி சொல்லணும்னா உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நெகட்டிவிட்டி வரும்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வருமானு தெரியாது. ஒரு டைமில் இவர் தான் ஓப்பனர், இவரைத்தான் நாங்கள் எல்லா மேட்சுக்கும் உட்கார வைக்க போகிறோம் பேட்டிங்கில் அப்படின்னு சொல்லல. திடீர்னு உட்கார வச்சாங்க. ஆனால் பேட்டிங்கில் இல்லை, சேரில் உட்கார வச்சிட்டாங்க. திடீர்னு மிடில் ஆர்டர்னாங்க, திடீர்னு இது அதுன்னாங்க. வேர்ல்டு கப்பில் அவர் எடுக்கவே இல்லை ஸ்குவாடில். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லியே ஆகணும். அந்த மேட்ச்சில் இந்தியா தோத்தாங்க. சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தார். இன்னொன்று இருந்துச்சு, சாம்சன் விளாண்டா 4 மேட்ச் தான் அடிப்பார், அடுத்து ஃபுல்லாக அடிக்க மாட்டார், மொதல் 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு. அதுக்காகவே என்னமோ அந்த ஃபுல்லாக அடிக்க விடாம, அதாவது விளாட விடாம இந்த இதில் 4 மேட்ச் தான் விளாட வச்சாங்க. 4 மேட்ச்லையுமே விளாண்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. ரெஸ்பெக்ட் ப்ரோ, போதும், நீ சாதிச்சுட்ட. உண்மையான அந்த சூரரை போட்டுருந்த அந்த சூர்யாவுக்கு கண்ணு கலங்குற மாதிரி இவர் பெர்ஃபார்ம் பண்ணல வந்துச்சு பாருங்க. ஒரு பேட்டிங் சாதிச்சுட சூப்பர். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.